மக்கள் எதில் சுதந்திரம், பாதுகாப்பு எதை உணர்ந்தாங்க? இன்னைக்கு நீங்க டெய்லி பார்க்குறோம் ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். விபச்சாரம் பெரிய லெவலில், விபச்சாரம்ங்கிறத விட அது பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய லெவலில் பரவுது. இவங்களால ஒழிச்சு கட்டவே முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சு கட்டணும். நீங்க சொல்ற சொசைட்டியில் படிச்சவங்க மிகிழ்ச்சி இருக்கக்கூடிய சொசைட்டி, இதுல ஒழிச்சு கட்ட உங்களால முடியல. அங்க படிக்கவே தெரியாத சொசைட்டி, கண்ட்ரோலே பண்ண முடியாத காட்டு மிராண்டிகள். இங்க 1008 சிசிடிவி கேமரா, அங்க ஒரு கேமரா கிடையாது. இதே இஸ்லாத்தை பத்தி ஒரு தவறான புரிதல் இருக்கு. இஸ்லாம் வீட்டில் முடங்க சொல்லுது, முடங்கெல்லாம் சொல்லல. அது அதற்குரிய வரமுறையோட நீங்க வாங்க, ட்ரெஸ் கரெக்டா போட்டு வாங்க, சரியான துணையோட வாங்க, தேவையான இடத்துக்கு மட்டும் போங்க, தேவையான நேரம் மட்டும் வெளியே இருங்க. ஏன்னா சொசைட்டி கரெக்டா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இரவுல, அதாவது ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லி இங்க இருந்து இது வரைக்கும் தனியா ஹஜ் பண்றதுக்கு வருவாங்க, பயப்படாம வருவாங்க. இந்த சொசைட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இப்போ இதுதான் அற்புதம். இப்போ நாம என்ன சொல்றோம்? குர்ஆனை நீங்க மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இது நடக்கும். இப்போ இன்னைக்கு தலையை பிச்சுக்கிறாங்க, போலீஸ் சரியில்லை, அதனால கற்பழிப்பு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணும்? எத்தனை போலீஸ் போடுவே நீ? 2 கோடி பெண்களுக்கு 2 கோடி போலீஸ், ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு பின்னாடி போலீஸ் போடுவியா? எத்தனை இடத்துல போடுவேன்? பெண்கள் போட்டேன்னா பேங்க்ல திருடிட்டு போவான், பேங்க்ல போட்டேன்னா குழந்தைங்களை அடிப்பான். என்ன எத்தனை கண்ட்ரோல் பண்ணுவேன்? இவங்களை தவறு செய்ய விடாம நீ தடுக்கணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்ற அந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணு. நம்பர் 1, விபச்சாரத்துடைய எல்லா வாசல்களும் மூடு. ஆபாச சினிமா, ஆபாசமா மொபைல் போன்ல வரக்கூடிய விஷயங்கள், ரீல்ஸ், லொட்டு லொசுக்கு, நடிகைகள், ஆணை தூண்டக்கூடிய விஷயங்கள் முதல்ல ஆஃப் பண்ணு. எந்நேரமும் ஆபாச சிந்தனையிலே ஊறி தலைக்கிற ஒருத்தன் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் தப்பு பண்ணத்தான் செய்வான். அவன் விளைவுகளை கூட அவன் சிந்திச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா உங்களுடைய ஸ்டேட் மிஷினரியும் அவ்வளவு வீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எத்தனை போலீஸ் இருந்தாங்க? போலீஸே கிடையாது, ரொம்ப கம்மி. எதை வச்சு தடுத்தாங்க? முதல்ல ஆபாசமா பெண்கள் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. விளம்பரங்கிற பேர்ல செவுத்துல என்னத்தை ஒட்டி வச்சிருக்க? சரி, நீ யார போடுற நடிகையா? ஆடை குறைச்சு போடுற அந்த பெண்களை நீ காட்டுற, அப்ப என்ன அர்த்தம்? இளமையான பெண்களை பாருங்க, இதுதானே நீ காட்டுற. அப்ப தூண்டக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவன் ஏற்கனவே இதன் மூலமா தூண்டப்பட்டிருக்கான். ரெண்டாவது அவனுக்கு சாராயம் வேற கொடுத்துட்ட. சாராயம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி தப்பு அவனால பிரிச்சு பார்க்க முடியுமா? போதையில் அவன் என்ன பண்ணுவான்? சாராயத்தை மூடு, இந்த ஆபாச இண்டஸ்ட்ரியை மூடு, பெண்களை கண்ணியமான ஆடையை போட சொல்லு, இதெல்லாம் பண்ணி பாரு, நின்றோம். அது எப்படி நிற்கும்? நிறுத்தினாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சஜஷன் கொடுக்கல, இப்படி பண்ணி தான் நாங்க நிறுத்தணும்னு சொல்றோம். நாங்களும் டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி சக்சஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்டை சொல்றோம், ஃபாலோ பண்ணுங்க. மாட்டேங்கிறீங்க, அப்ப நீங்க தொடர்ச்சியா ஃபெயில் தான் ஆவீங்க. இன்னைக்கு என்ன அற்புதம்னா குர்ஆனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இதுதான் இன்னைக்கு அற்புதம்.